ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஊருக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போகிறோன்னா பழனிக்கு தான் போக போகிறோம். போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். யோவியை பார்த்து யோவி ஷொட்டரெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டா யோவி. ஏன்னா இங்கே குளிர் இல்லை, அதனால் போகும்போது யோவி குளிருன்னு சொல்லிட்டு இப்போயே அவள் ரெடி ஆகிட்டா ஷொட்டரெல்லாம் போட்டுன்னு. ஈவினிங் ஆகிடுச்சு இல்லை, ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஷொட்டரெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டா யோகி போகிறதுக்கு ஊருக்கு. ஹாய் சொல்லிடு. ஹாய், நாங்கள் ஊருக்கு போகிறோம். ட்ராவலிங் விளாக் தான். யோவி ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன சேட்டை பண்ணுறாளா இல்லை அமைதியாக இருக்காளான்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்பீங்க. டன் 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 அவங்களுக்கு டன் டன் சூப்பர். சேட்டை பண்ணுவியா அமைதியாக இருப்பியா? போகும்போது சேட்டை தான் பண்ணுவியா? சேட்டை தான் பண்ணுவானா? எப்படி சேட்டை பண்ணுறான்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. சேட்டை பண்ண மாட்டியா? குட் கேர்ளா? ஓகே, குட் கேர்ள், குட் கேர்ள் யோவி. பை சொல்லிடு. வீடியோக்குள்ளே போய் பாருங்க பாருங்க. ஓகே, அங்கே அப்படி கடையில் பால் வாங்கலான்னு நிறுத்தினா இவ போய் உள்ள சாக்லேட், இந்த சாக்லேட் வேணும், அந்த சாக்லேட் வேணும் லிஸ்ட்டாக சொல்கிற. ஒரு லாலிபாப் எடுத்து கையில் கொடுத்தா இதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு பார்க்குறா. அந்த கவர் வேணாம், எனக்கு ஃபோன் சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அவங்க மாமா கூட சேர்ந்து சாக்லேட்டை வச்சுட்டு விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எங்கே நின்று காரை விட்டு இறங்கினாவும் அவங்க மாமாவே தூக்க சொல்லி அவங்க மாமா கூட எல்லா இடத்துலையும் ஜாலியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தால் எங்களுக்கு கேட்கவே இல்லை. இறங்கினாவே இன்னும் மாமா நின்று தூக்கு வந்துன்ட்டு அவ பாட்டுன்னு விளையாடிட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. எது காது எது கண்ணு எல்லாம் கேட்க கை வச்சு சொல்லிகிட்டு இருக்கா. சாக்லேட்டை வச்சு 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நம்பரிங்க எப்படி என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பால் வாங்கணும். பால் வேறு கொதிக்க அவங்க ஆற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொதிக்க இருக்குதுன்னு பால் புட்டியை எல்லாம் வச்சு அவங்க அப்பா ஆற்றிட்டு இருக்காங்க. பால் புட்டி ஒரு டம்ளரில் இருந்து வாங்கி ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருக்காங்க. கொதிக்க ஆறு பறக்க கடைஞ்சிருக்காங்க. பால் புட்டியில் அப்படியே ஆற்றிட்டு இருந்தால் அப்படியே கொஞ்ச நேரம் யோகி நின்றுட்டு இருந்தால் நாங்கள்லாம் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். சும்மா அப்படியே யோகி வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பி அங்கே பீட்ரூட் ரோட்டில் போனால் அங்கே இந்த சாக்லேட் வேணும், அந்த சாக்லேட் வேணும். அப்போ மட்டும் அவங்க அப்பா கிட்ட விடல. சரி 9 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் நிறுத்து ஆளுக்கு 2 கலர்ட்டாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு